அவங்களோட 8 வயசுல இருந்தே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ எங்கள் ஊர் சைடு பார்த்தீங்கன்னா, அப்போத்துல இருந்த சின்ன பசங்களெல்லாம் வந்து பேசி போட்டுருவாங்க. ஐயோ! பேசி போடுறது மீன்ஸ் வருஷத்துக்கு இவ்வளோ அமௌண்ட்டுன்னு வாங்கிட்டு அவங்கள 1 இயர் ஃபுல்லாக அந்த முதலாளிக்கு வந்து வேலை செய்ய வைக்கணும். என்ன வேலைனாலும் செய்யணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஓ, அப்படியா விஷயம்? அங்கே இருக்க மாட்டு சாணம் அள்ளுறது, அங்கே இருக்க பட்டறைங்களை கூட்டுறது, பட்டறையில் வேலை செய்கிறது, எல்லா வேலையுமே செஞ்சாங்க. ஸோ என்னோட 10 இயர்ஸ்லேயே அப்பா இறந்துட்டார். ஸோ இப்போது அப்பா இறந்து 17 வருஷம் ஆகுது. இந்த 17 வருஷமும் அவங்க அந்த தறிப்பற்ற ஒர்க்கை வந்து ரொம்ப செஞ்சாங்க சார். பாவி நானும் பொண்ணா பிறந்த பாவமா. எப்படியாவது எங்கள் 3 பேர்த்தையுமே ஒரு டிகிரியோ இல்லை பெரிய லெவல்லையோ படிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு 8 வயசில் எப்படி வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்களோ அதே மாதிரியே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. என்ன கொடுமை சரவணன். ஸோ அவங்க தறிப்பற்றையில் நூல் புளியறதுலேருந்து, நூல் போடுறதுலேருந்து, தறி ஓட்டுறதுலேருந்து, தார் போடுறதுலேருந்து, கூட்டுற வரைக்கும் எல்லா வேலையுமே செய்வாங்க சார். குழந்தைங்க நல்லா இருக்கணும், அவ்வளோதான். ஸோ இப்போ நாங்கள் எல்லாருமே ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கோம். பட் இன்னமும் எங்கள் வீட்டோட சுச்சுவேஷனுக்காக 6 to 7 வந்து ஒரு வீட்டு வேலைக்கு போவாங்க சார். நூல் போடுற ஒர்க் இல்லைன்னா காட்டு வேலை கேட்டு போவாங்க. காட்டு வேலை இல்லைன்னா வேற ஏதாவது வீடு துடைக்கிற வேலை இருக்கான்னு கேட்டு போவாங்க. அம்மாவுக்கு வந்து சாரி டு சே திஸ் சார், அம்மா இறந்து போகிறதுக்குள்ள ஒரு சொந்த வீட்டுக்குள்ளே போகணும் அப்படிங்கிற கனவு அவங்களுக்கு இருந்துச்சு. ஸோ எங்களால் முடிஞ்சு நாங்கள் அம்மா இருக்கும்போதே ஒரு சொந்த வீடு கட்டி அவங்கள அதில் உட்கார வச்சு பார்க்கணுன்னு எங்கள் எல்லாத்தோட ஆசை. எல்லாம் பார்த்துப்பா, ரொம்ப நன்றி. ஒரு பர்சனல் லோன் போட்டு நான் அம்மாவுக்கு லேண்ட் வாங்கி வச்சிருக்கேன் சார். அம்மா ஏர்ன் பண்ணுற அந்த 5,000 7,000 அந்த அமௌண்ட்டை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டை ரன் பண்ணி போயிட்டுருக்கோம் சார்.